நான் சொல்கிறேன் பாருங்க, 4 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருக்கிறவன் நல்லவன், 6 மணிக்கு எழுந்திருக்கிறவன் சுமாரானவன், 7 மணிக்கு எழுந்திருக்கிறதெல்லாம் எருமை, 8 மணிக்கு எழுந்திரிச்சா காட்டெருமை. சுப முகூர்த்தம்னால அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படி எந்திரிக்க வேண்டாமா? நீங்க பாருங்க, ஐபிஎஸ் விஜயகுமாரோட ஒரு பேட்டி எடுத்தேன். அவர் சொன்னார், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தை பாஸ் பண்ணியிருக்காருங்க. அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு ஐபிஎஸ். எப்போங்க படிப்பீங்கன்னா, பிஏ படிச்சுக்கிட்டே படிச்சிருக்காரு. எப்போ படிப்பீங்கன்னா, ராத்திரி 12:30 மணிக்கு எல்லாரும் தூங்கின அப்புறமா டார்ச் லைட் வச்சுட்டு படிப்பாராம். நான் சொல்லட்டுமா, எல்லோரும் தூங்குகின்ற பொழுது எவன் ஒருவன் விழித்திருந்து தன் வேலைகளை பார்க்கின்றானோ அவன்தான் கடிகாரம் ஓடும் முன் ஓடி மற்றவர்களுக்கு முன்னால் சாதனை படைக்கிறான். நம்முடைய காலத்தை சில இந்த இளைஞர்களுக்கு தூக்கம் அவ்வளவு பிடிக்குது. உங்க எல்லாருக்கும் தெரியுமா செத்தா எப்படி இருக்கும்னு? தெரியாதுல்ல? வள்ளுவர் சொல்றார், உறங்குவது போலும் சாக்காடு. செத்து போனா எப்படி இருக்குமோ தூங்கினா அப்படிதான் இருக்கும். தூக்கம் என்பது ஓய்விற்கானது. 5 to 6 மணி நேரம் ஓய்வு, குழந்தைகளுக்கு 7 to 8 மணி நேரம் ஓய்வு. அதற்கு பின்னால் வேலை செய்ய சில பேர் இருக்கிறாங்க. இப்படி சொல்றேனே நான், இந்த தலைமுறைக்கு சொல்லாமல் எப்பொழுது சொல்லுவது இதை? 99.9% ராத்திரி 3-3:30 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது எதுக்காக டாக்டர் கிட்ட கேளுங்க. நைட் ஃபுல் சிக்கன் சாப்பிட்டு நல்லா பெப்சி கோலா குடிச்சிட்டு தூங்குறவன் 99.9% ஹார்ட் அட்டாக்ல சாவறான். இவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியுமா? பா, வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரொம்ப வேலை, அதுக்கு சனிக்கிழமை வந்து பார்ட்டி. வேலை செய்து களைத்தவனுக்கு ஓய்வு தான் தேவை தவிர பார்ட்டியா தேவை? ராத்திரி மறுபடியும் முழிச்சிட்டு இருந்து செத்து போறதுக்கு. உழைக்கின்றவனுக்கு ஓய்வு தானே தேவை. ஓய்வு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கணக்கெடுத்துக் கொள்ளாமலேயே கடந்து போகிறோம். நான் இப்படி சொல்கிறேன், 24 மணி நேரத்தை பிரிங்க. ஒரு டீச்சர் நான் சொல்லித்தரேன், நான் பிரிக்கிறேன். நான் குடும்பத்தின் தலைவியாக இருக்கிறேன் சொன்னா நம்பணும். காலையில் 7:45க்கு காலேஜுக்கு போய் சைன் பண்ணுறேன். நான் 2 மணி வரைக்கும் காலேஜில் தான் இருப்பேன். அதுக்கு பிறகு தான் ஊரெல்லாம் சுற்றுறேன். நான் இருக்கிற இடத்துல யாரும் வந்து நீங்கள் பேச்சை கேட்கறது இல்லை. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே வந்து நான் பேசுகிறேன். ட்ராவல் 4 hours to 5 hours ட்ராவல். இதோ நான் மத்தியானம் 2:30 மணிக்கு கிளம்புனேன், 5:30 மணிக்கு வந்தேன். இதோ 1 மணி நேரத்தில் உங்கள் முன்னால் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். மறுபடியும் இதை முடிச்ச உடனே மறுபடியும் போயிடுவேன். நாளைக்கு எங்களுக்கு பெருநாள். இந்த கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு நிறைய வேலைகள். எப்படி நான் இதை வந்து செட் பண்ணுறேன் அப்படின்னா, யூ பிளான் அவர் டு அவர். ஒன்றும் இல்லை, மேடமுடைய ஷெடியூல் பாருங்க எப்படி இருக்கும். உட்காந்தபடியே கீழே மயங்கி விழுந்துருவீங்க, அவ்வளோ டைட் ஷெடியூல் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் நிர்வகிப்பதனால் தான் மாவட்ட ஆட்சியர் ஒரு வீட்டை ஆட்சி பண்ண முடியல. 3 நாள் செத்து போன மாவை வச்சுட்டு இட்லி சுட்டு சாப்பிட்றோம். நைட்டு அரைச்சி காலையில் சாப்பிட்றதுக்கு முடியல நம்மளால. எதுனாலும் இப்போ இருக்கிறது ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. பா, இப்போ ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டு ஹோட்டலுக்கு போய் கூட சாப்பிட்றதுக்கு முடிஞ்சு போச்சு. எல்லாம் இந்த சனியனை வச்சுக்கிட்டு ஆன்லைன் அதில் வருது பீட்சா. முதல் வார்த்தையே கெட்ட வார்த்தை. 750 ரூபா மேடம். நாங்கள் 3 பேர் மேடம் குடும்பத்தில். ஒரு வாரம் நல்ல வலுவான சாப்பாடு. இந்த சார் சொன்ன எல்லா சம்பா அரிசி, மாப்பிள்ளை சம்பா, கோதுமை, தென்னை எல்லாத்தையும் வாங்கி வச்சு 1 மாதம் 1 வாரம் நல்லா கருவாட்டு குழம்பு வச்சுட்டு கறி குழம்பு வச்சுக்கிட்டு சாப்பிடலாமா இல்லையா சார்? ஒரு பர்கரில் முடிஞ்சு போகுது. இவர்கள் எப்படி காலத்தை, நான் இப்படி சொல்கிறேன், ஏன் இன்றைய குழந்தைகள் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள்? 30-35 வயதை ஏன் தள்ளி போடுகிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் காலத்தை கணிக்கவில்லை, காலத்தை அவர்கள் கையில் பிடித்திருக்கவில்லை, காலம் அவர்களை கடந்து ஓடுவதை உணரவில்லை. ஓடியதற்கு பிறகு உட்கார்ந்து அழக்கூடியவர்களை திரும்பி பார்த்து சிரித்து விட்டு போகிறது காலம். காலம் அப்படிப்பட்டவர்களுக்கு துணை செய்யாது. யாருக்கு துணை செய்யும் என்றால், யார் அதை விட கரெக்டா எழுந்து நின்று அதை ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் காலம் துணை செய்கிறது. நான் இப்படி சொல்லிட்டு போறேன். மூடு இருக்குல்ல, இந்த மோட கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. இந்த மூடு தான் உங்க வாழ்க்கையை தின்னு தீக்குது. விருப்பமின்மை, சோம்பல், இந்த 2த்தையும் மியூட் மோட்ல வைங்க. எது இருந்தாலும் இந்த தாய் 2 வார்த்தையை சொல்லித்தரேன். ஒன்று மோட்டிவேஷன், இன்னொன்று கமிட்மெண்ட். ஒன்று உந்துதல், ஒன்று அர்ப்பணிப்பு. நீங்க எப்படி அர்ப்பணிப்பு செய்வீங்க? நான் அர்ப்பணிப்பு நான் என்னன்னு என் மொழியில சொல்லவா? என் மொழியில சொல்றேன். அர்ப்பணிப்பு நான் என்னன்னு சொல்றேன். தூர்தர்ஷன் இருக்குல்ல, நம்ம தூர்தர்ஷன் ஒதிகை, அங்க கம்பராமாயணம் பேசுறதுக்கு இன்னிலிருந்து 16 வருஷத்துக்கு முன்னால என்ன கூப்பிட்டாங்க. நான் கம்பராமாயணம் ரொம்ப விருப்பம் எனக்கு. அப்படி பேசுவேன் நான். கேமரா ஆன் பண்ணிட்டார். சின்ன பிள்ளை பேசுதுன்றதுனால யாரும் இல்லை, கேமராமேன் நான். மேலே அதில் கீ ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ஆரம்பித்தேன். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு.
கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதையை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி. 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. பிரமாதமா பேசுறான். 1 மணி நேரம் பேசி முடிச்ச உடனே கேமராமேன் இப்படி நின்னவர் தான். அதுக்கப்புறமா கிட்ட வந்து சொல்றாரு, மேடம் சாரி மேடம், என்ன கேமரா ஆன் பண்ணல மேடம். நடந்துச்சுங்க. மறுபடியும் அந்த பேச்செல்லாம் பேச முடியாது என்னால. மறுபடியும் எப்படி பேசுறது? ஆனா மனசு என்னன்னு தேத்திக்கிட்டேன் தெரியுமா? போயா, என் பேச்சை கேட்கறதுக்கு எத்தனையோ பேர் காத்திருக்காங்க, இன்னைக்கு ஒருத்தனுக்காக பேசினையா, போயா. இந்த டெடிகேஷன் இருக்குல்ல, சரி இது ஒன்றும் பெரிய டெடிகேஷன் இல்லை. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொல்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி டெடிகேஷன் ஆகும்? பிரான்ஸ்க்கு போறேன். என்னுடைய பிரான்ஸ்ல என் கன்னி பேச்சு பாரதிதாசன் கம்பன் கழக தலைவர் 10வது ஆண்டு விழாவுக்கு என்ன கூப்பிடுறாங்க. நாங்க 3 அறிஞர்களோட போறோம். அதுல என்ன நடந்தது பாலிடிக்ஸ்னு எனக்கு தெரியல. எனக்கு சாட்டர்டே ஈவினிங் கொடுத்திருந்தாங்க, கம்பனில் பெண்மைன்னு தலைப்பு. ஆனா எல்லாமே அதே ப்ரிப்பரேஷன் தான். கம்பராமாயண புக் வச்சுக்கிட்டு அதே படிச்சுக்கிட்டே வரேன். திடீர்னு எனக்கு ஃப்ரைடே நைட்டு காலையில் வந்து இறங்குறோம். ஃப்ரைடே நைட்டு சொல்றாங்க, மேடம் நீங்க சாயந்தரம் பேசல மேடம், நீங்க காலையில் பேசுறீங்க. சார் காலையில் யாரும் வரமாட்டாங்க சார், பிரான்ஸ் வெள்ளிக்கிழமை நைட்டு, எப்படி மார்னிங் வருவான்? யாரும் வரமாட்டாங்க சார். உங்களுக்கு என்ன மேடம், பேசுங்க மேடம். வந்துருவாங்க மேடம். வருவாங்களா? போய் இறங்கணும் பாருங்க. வந்திருந்தாங்க 7 பேர். 7 பேர்ல 4 பேர் எங்க அவங்க? இதோ மைக் செட். இந்த 4 பேருக்கும் பிரெஞ்சு தவிர்த்து வேற எதுவும் தெரியாது. 3 பேர் ஆடியன்ஸ். அதுல ஒருத்தர் எனக்கு கார் ஓட்டிட்டு வந்தவர். 2 பேர்ல ஒருத்தர் கம்பன் கழக தலைவர், இன்னும் ஒன்று அவங்க பொஞ்சாதி. 2 பேர். கேமரா அப்படி வச்சிருக்கு. பேச ஆரம்பிச்சிட்டேன். கம்பனில் பெண்மை. எது ஞாபகம் வந்தது தெரியுமா? தூர்தர்ஷன் ஞாபகம் வந்துருச்சு. ஃபுல் கமிட்மெண்ட், அர்ப்பணிப்போட பேசினேங்க. ஃபுல் அர்ப்பணிப்போட பேசினேன். கேமரா தான் ஆன்ல இருக்கேன். பேசிட்டேன். பேசி முடிச்சுட்டு கீழே இறங்குறேன். பாரதிதாசன் அவங்க வைஃப் கையை பிடிச்சிட்டு 10வது ஆண்டு விழா நிறைவு பெற்றது மேடம் உங்களுடைய இந்த பேச்சில், ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அவர் அன்னைக்கு பண்ண ஒரு வேலை 2012 பிரான்ஸ் கம்பன் விழா, கம்பனில் பெண்மை பர்வீன் சுல்தானா இன்னைக்கு போட்டு பாருங்க. இந்த 13 வருஷமா 1,56,00,000 பேர் பார்த்துருக்காங்க அந்த பேச்சு. நீங்க முழுமையான அர்ப்பணிப்போட வேற வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான பலன் உங்களை வந்து சேரும். இது காஸ்மோஸ்ல பிரபஞ்சத்தின் ரகசிய மொழியில் குறிக்கப்பட்ட ஃபார்முலா. நீங்க செய்யணும்ன்றது செய்யாதீங்க. ஏங்க பைபிள்லையும் உபனிஷதங்களையும் சொல்ற வார்த்தையை சொல்ற, நீ உன் சதையை சுட்டரிக்க கொடுத்தாலும், நீ சம்பாதித்த அத்தனையையும் நீ செலவு செய்ய கொடுத்தாலும், அன்பு உனக்கு இராவிட்டால் ஏதும் இல்லை என்று சொல்லுகிறது கொரிந்தியர். அர்ப்பணிப்பு. உபனிஷதம் சொல்கிறது, உட்கார்ந்து ரிஷிபங்கன் மிகப்பெரிய ஒரு யாகத்தை நடத்துகிறான். யாகத்தை நடத்தின அந்த மன்னனை குறித்து அவனுக்கு போதனை அளிக்கப்படுகிறது. இந்த யாகம் நடத்தியவனுக்கு சொர்க்கம் இல்லை நரகம் தான் என்று ரிஷிபங்கன் கேட்கிறான். எதற்காக இவ்வளவு பெரிய யாகம் நடத்தியவனுக்கு எப்படி நீங்கள் நரகம் சொல்வீர்கள்? ஏனென்றால் அவன் நோக்கம் சொர்க்கம் அடைவது. சொர்க்கம் அடைய வேண்டும் என்பதற்காக எந்த காரியம் செய்தாலும் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் தன்னிலை மறந்து செய்யக்கூடிய வேலை இருக்கு இல்லையா, அதை இந்த காலம் குறித்துக் கொள்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். ரொம்ப டெப்தான வார்த்தை சொல்றேன், ரொம்ப டெப்தா சொல்றேன். ரூமி சொல்வான், தொழுகை நிகழ்கின்ற பொழுது, தொழுகையில் நீங்கள் நிற்கின்ற பொழுது சில நேரங்களில் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது. நீங்க நிக்கிற போதெல்லாம் தொழுகை நடக்கல. நீங்கள் எப்பொழுது செல்ஃப்லெஸ்ஸா தன்னை மறந்து இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைப்பீர்களோ அங்கே தொழுகை நிகழ்கிறது, அங்கே நீங்கள் வெல்கிறீர்கள். நான் காலத்தில் அருமை கருதி இதை சொல்லுகிறேன். கடிகாரம் எழுவதற்கு முன்னால், அது ஓடுவதற்கு முன்னால், எங்க அது ஓடிக்கிட்டே இருக்குங்க. நிறுத்துங்களா பார்ப்போம், நிறுத்துங்களா பார்ப்போம். நான் இப்பெல்லாம் பிரார்த்தனை நான் செய்யறதே இல்லை தெரியுமா? என் கண்ணாடி முன்னால நின்று, என் பெற்றோர் முன்னால் நின்று, என் கடவுள் முன்னால் நின்று சொல்வது போல் சொல்கிறேன். அர்ப்பணிப்பும் மன எழுச்சியும் இருந்தால் காலத்தை வெல்லலாம்.